பேருக்கு பத்ம விருதுகள் இன்று வழங்குகிறார் குடியரசுத் தலைவர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ எல்லா வருடமும் ஜனவரி 26ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்ம விருதுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதன் பின்னாடி வந்து அது வந்து வழங்கப்படும். ஸோ ஜனவரி 26ஆம் தேதி. ஸோ பத்ம விருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன், அடுத்ததாக இருக்கக்கூடியது பத்மபூஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ. ஸோ இந்த அவார்டுகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 அவார்டுகள் வந்து வருடம்தோறும் வழங்கப்படும். இதில் வந்து இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது வந்து இதில் வராது. அதே மாதிரி என்ஆர்ஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, ஸோ இவர்களுக்கு வழங்கக்கூடிய விருதுகள் வந்து இதில் வந்து கணக்கில் கொள்ளப்படாது. ஸோ அதே மாதிரி இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா தற்போது 66 பேருக்கு வந்து குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுகிறது. ஸோ இதில் பத்ம விபூஷன் விருதுகள் 2, பத்மபூஷன் 6, பத்மஸ்ரீ 58 விருதுகள். ஸோ இது குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய கணதந்திர மண்டபத்தில் தான் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருதுக்கு தமிழகத்தை சேர்ந்த மருத்துவர் KR பழனிசாமி உள்பட 7 பேருக்கு வந்து இந்த விருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.